ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் நம்ம 2 அப்டேட் பார்க்க போகிறோம். இன்றைக்கும் சூப்பரான ஒரு அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். ஆமாங்க, நம்ம சிவகார்த்திகேயன் அவருடைய அயலான் படத்துலேருந்து அந்த அயலா அயலா சாங்கில் ஒரு நிமிஷம் மட்டும் ஸ்பெஷல் வீடியோவாக ஒன்று சூப்பராக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அயலான் படம் அதுக்கு அடுத்து வர நம்ம சிவகார்த்திகேயனோட 21வது படத்துடைய போஸ்டர் வந்து இந்த 26 ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு பஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம அயலான் 2 வந்து இன்றைக்கி சைன் பண்ணிட்டாங்க. ஸோ அயலான் 2 சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆகிடும். இது கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையை வைப்போம். சீக்கிரமாக முடிச்சா சீக்கிரமாக ரிலீஸ் ஆச்சுன்னா ஃபேன்ஸுக்கு ஒரு செம்ம ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது அவருடைய 25வது படமாக கூட வந்து அமையலாம். அது எப்படி அப்படின்னு அவங்க தான் சொல்லணும். ஸோ இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்டேட் வந்து ஒரு தரமான ஒரு சூப்பரான செம்மையான ஒரு அப்டேட். ஆமாங்க, வேறு யார் பற்றியும் கிடையாது. நம்ம சூப்பர் ஸ்டார் நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி தான். ஆமாங்க, நம்ம தலைவர் அவர்கள் நடிச்சிட்டு இருக்கிற லால் சலாம் படத்துடைய ஆடியோ லான்ச் வந்து இந்த 26th நடத்த போகிறாங்க. ஸோ அது வந்து சென்னையில் தான் நடத்த போகிறாங்க. ஸோ செம சூப்பராக நடக்க போகுது. ஏன்னா அவர் நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், ஜெயிலரோட சூப்பராக ஆடியோ லான்ச்சில் செம்மையாக ஒரு கதை சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கு என்னென்ன நடந்துச்சு எல்லாமே நான் சொல்லி தெரியணும்னு இல்லை, நிறையாவே நடந்திருக்கு. அது எல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ கண்டினியூ ஆகுமா இல்லை புதுசாக வருமா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இன்றைக்கும் நம்ம தலைவர் பற்றின ஒரு அப்டேட்டும் நம்ம பிரின்ஸ் சிவகார்த்திகேயன் பற்றின ஒரு அப்டேட்டும் பார்த்தாச்சு. ஸோ இது மாதிரி நிறையா அப்டேட்ஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுது உங்கள் ஜஸ்வின். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.